சிம்ம ராசி நேயர்களே, இந்த 2026 குரு பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா, எல்லா ராசிக்குமே பாத்தீங்கன்னா, அந்த குரு உச்சத்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் கிடைக்கப் போகிறது. ஆனால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, குரு உச்சத்தினால இருக்கக்கூடிய நன்மைகளும் கிடைக்கப் போகிறது. அதே மாரி குருவினுடைய ராஜயோகமும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஏன்னா, குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அதாவது மறைவு ஸ்தானத்திற்குரிய அதிபதி. அவர் வந்து என்னன்னா 12ஆம் இடத்துல மறைந்து போறதுனால வந்து, இந்த குருவினால பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ராஜயோகங்கள் அளிக்கப் போகிறது. அதாவது இந்த குருவினால பாத்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில, உங்களுடைய உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கான முன்னேற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகிறது. அதே நேரம் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் பாத்தீங்கன்னா காத்திருக்கிறது. இந்த குரு பகவான் வந்து 8க்குரிய அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு உத்தியோகத்துல வந்து ஒரு பெரிதான வளர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்திருக்கிறது. அதாவது இது நாள் வரைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விலகி உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அல்லது இருக்கிற வேலை பிடிக்கல, எனக்கு புதுசா நான் வேலை தேடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த நேரத்துல வந்து நான் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றேன், இல்லைன்னா வெளி மாநிலத்துல உள்ள வேலைக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் அதற்கான வேலைகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் பாத்தீங்கன்னா பெரிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான வளர்ச்சி பாத்தீங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில இருக்கிறது. அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே நீங்கி மேலே இருக்க, அதாவது வேலையில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது முழு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில பாத்தீங்கன்னா இனிமேல் எல்லாரும் உங்களுடைய பேச்சை வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசுர வளர்ச்சி என்பது உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்க போகிறது. பிரம்மாண்டமான வெற்றி பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில இருக்க போகிறது. ஏன்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே நேரம் இந்த 6ஆம் இடத்த அதிபதியான சனி பகவான் மேலையுமே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை விழுகிறது. அடுத்து இந்த 6ஆம் இடத்த அதிபதியும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. அதனால நிச்சயம் வந்து 100% இல்ல 200% பாத்தீங்கன்னா வேலையில வந்து அசுர வளர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த நேரத்துல வந்து நீங்க உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணலாம். பல மடங்கு சம்பளத்துடன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்ல இருக்கிற வேலையிலேயே பாத்தீங்கன்னா நீங்க அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருக்கிறது. இந்த நேரத்துல பேங்க்குக்காக லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா லோன் பாத்தீங்கன்னா சாங்ஷன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க லோன் வேண்டாம்னு சொன்னாலும் கூட பார்த்தாலும் உங்களுக்கு லோன் வந்து அவங்களே வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பல பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய ரொம்ப முன் வருவார்கள். உங்களுடைய கையில பாத்தீங்கன்னா பணம் புழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா தனக்காரகன். அவர் வந்து உச்சமாக இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பணம் பாத்தீங்கன்னா அதிகமாக உங்களுடைய கையில புழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் இந்த பணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உத்தியோகமாக இருக்கட்டும், அல்லது நீங்க வந்து வெளி இடத்துல வந்து வேற ஏதாவது ஒரு வழி மூலமா பாத்தீங்கன்னா நிச்சயம் பண வரவுகள் என்பது உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பகவான் வந்து 8ஆம் இடத்த அதிபதி. அதனால நிச்சயம் வந்து மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விட்டால் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களிலிருந்து பாத்தீங்கன்னா பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா கை நிறைய சம்பளத்துடன் ஒரு வேலை கிடைக்கும். அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வெளிநாட்டுல வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அல்ல வெளி மாநிலத்துல ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வருமானங்கள் அதிகமாக வந்தா என்ன பண்ணுவீங்க? வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சொத்து சேர்க்கைகள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா உச்ச குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால வசதி வாய்ப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பெருகும். நீங்க நினைச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகுபடுத்துவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய வாங்குவீங்க. அதே மாதிரி புதுசா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா புதுசா வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிறது. ஆக இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து என்னன்னா 4ஆம் இடத்துல விழுவதனால உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விலக போகிறது. இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து 6ஆம் வீட்டிலேயே விழுகுது, 4ஆம் வீட்டிலேயே விழுகுது, 8ஆம் வீட்டிலேயே விழுகுது. அதனால உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு செலவு என்பது உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த செலவு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செலவு தான். ஏன்னா இந்த டைம்ல வந்து உங்க உடம்புல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குரு பகவான் வந்து வெளிக்கொண்டு வந்துருவாரு. சரிங்களா? அப்ப உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நிச்சயம் குணப்படுத்திடுவீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில விலக போகிறது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். தாயாரினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவனுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் கிளாஸ்ல இருக்கும். ரொம்ப நன்றாக படிப்பார்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்னன்னா
வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் தாய் மாமனுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாய் மாமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேண்ட உதவிகளை பாத்தீங்கன்னா தாய் மாமன்மார்கள் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டங்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தா இங்க இருந்து நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்குதா அப்படிங்கிற அந்த அளவுக்கான ஒரு யோகம் பாத்தீங்கன்னா யோகமான காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பகவானுடைய மகிமை அந்த அளவுக்கு இருக்கிறது. அது உச்சகுருவினுடைய பார்வை வந்து அவருடைய வீட்டு மேலே விழுகுது. அதனால வந்து இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று அடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அப்போது சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சனி பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரியான பாதிப்புகள் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து சனியின் மேல விழுகிறதுனால இனிமேல் ஒரு வருட காலத்திற்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனை என்பது இருக்காது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு இது எல்லாமே இருக்க போகிறது. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விலக போகிறது. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளையினுடைய படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. அதாவது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவனுடைய படிப்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுல எல்லாமே வந்து தீர போகிறது. அதே மாதிரி கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ட சனினால வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா கோர்ட்ல வந்து குடும்ப நல வழக்குகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருப்பீங்க. அதே மாதிரி அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய மன உளைச்சலுக்கும் ஆளாயிருப்பீங்க. இனிமேல் அந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தீர்வுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதுல ஒரு நல்ல முடிவுகள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு புதிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலகி அதிலிருந்து பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பேச்சுல பாத்தீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் குரு பகவான் உச்சமாக இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து மறைமுக வருமானத்தை கொடுத்தாலும் அவர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா 12ஆம் இடம். 12ங்கிறது பாத்தீங்கன்னா விரயஸ்தானம். அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா நிறைய செலவுகளை கொடுப்பாரு. அது ஒரு விரயஸ்தானத்துல வந்து ஒரு கிரகம் உச்சமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா காசு வந்து கண்ணா பின்னா செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு அவர் வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்காரோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளையுமே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் கொடுப்பாரு. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில செலவுகளை வந்து ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா காசு நிறைய வருது அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா தாறுமாறா வந்து செலவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்க இந்த நேரத்துல சேவ் பண்ணி வச்சாதான் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து 12ல இருக்கிறதுனால நீங்க வேலையில பாத்தீங்கன்னா அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதிக நேரம் உழைக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா ரெகக்னிஷன் கொடுப்பாங்க, உங்க பாஸ் வந்து என்னன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா நீங்க வேலையில வந்து அதிக நேரம் உழைச்சா நமக்கு இன்னும் பெருமை கிடைக்கும், இன்னும் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வேலையில பாத்தீங்கன்னா அதிக நேரம் உழைப்பீங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்களுடைய உறக்கத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உறக்கம் கெட்டுச்சுனாலே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உடல் ஆரோக்கியம் வந்து கெட்டு போயிடும். உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா நோய் வரும், நோய் வந்துச்சுன்னா செலவு வரும். இதுதான் இந்த குரு வந்து 12ல இருக்கிறதுனால வந்து என்ன செய்யக்கூடிய சூட்சமம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பணத்தையும் கொடுத்துருவாரு, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்து செலவையும் கொடுத்துருவாரு. ஆக இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா வருமானத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆக இந்த 2026 குரு பயிற்சி பாத்தீங்கன்னா சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு அசுர வளர்ச்சி காத்திருக்கிறது. பிரம்மாண்டமான வெற்றி பாத்தீங்கன்னா காத்திருக்கிறது.